ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முடக்கத்தான் சட்னி. அதுக்கு தேவையான பொருள்கள்: தேங்காய், முடக்கத்தான் கீரை, தக்காளி, பட்டை மிளகா, உளுந்து, வெங்காயம், பூண்டு பல் 3. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு கடாயில் சட்டி வச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல கடுகு சேர்த்துக்கணும். அது பொரிஞ்சதும் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு தகுந்த மாதிரி பட்டை மிளகா, பூண்டு பல், வெங்காயம், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஓரளவு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். உப்பு சேர்த்துக்கணும். அது கூட முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிக்கணும். இதில் சிறு கசப்பு இருக்கும். அதனால் பசங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் எதுவும் செஞ்சு கொடுத்தாலோ அது சாப்பிடாது. இப்படி சட்னி இந்த மாதிரி இதில் நம்ம செஞ்சு கொடுக்கல, அதோட டேஸ்ட்டு இதில் தெரியாது. அதனால் பிள்ளைய அழகாக 2 தோசையை ஊற்றி இந்த சட்னி வச்சு கொடுத்தா அழகாக சாப்பிட்டுக்கோங்க. இது கூட நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்க வேண்டியது. தேங்காய் துருவல் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. செத்த நேரம். முடக்கத்தான் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடக்குவாதம், கைகால் வலி, மூட்டு வலி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள ஹெல்த்தியான ஒரு கீரை தான் இது. அவசியம் அடிக்கடி நம்ம உணவில் இந்த கீரையை சேர்த்துக்கணும். இப்போது ஆறிடுச்சு. ஜாரில் போட்டாச்சு. நல்லா அரைச்சிட்டு வரும். அரைச்சாச்சு. முடக்கத்தான் சட்னி ரெடி. தோசையை சுட்டு சாப்பிட வேண்டியதுதான்.